பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் சொல்லி பிரான்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க. சரி, ஒரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய கூட்டாளிகள், அதனால அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பிரான்சினுடைய அண்டை நாடான இத்தாலியும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்த்துட்டு வராங்க. இத்தாலியினுடைய பிரதமரான மெலினோ அவர்கள் இது தொடர்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. நான் பாலஸ்தீன அரசாங்கத்தை ஆதரிக்கிறவன் தான், ஆனா அந்த அரசாங்கம் நிறுவனத்துக்கு முன்னாடியே நீங்க அங்கீகரிக்கிறது அப்படின்றது தீவிரவாதத்தை அங்கீகரிப்பதாக அர்த்தம் கொள்ளப்படும் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இத்தாலியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட மிக ராஜதந்திர ரீதியாக நெருக்கம் காட்டிக்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இத்தாலிக்கு அமெரிக்காவினுடைய உதவிகளும் பொருளாதார ரீதியா அதிக அளவுக்கு தேவையா இருக்கு. இந்த நிலையில தான் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பிரான்சுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க.